நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அவ்வழியிலே இந்த சைவர்களுக்கு என்று 5 கடமைகள் உண்டு. சிறுபிராயத்திலே எங்களுக்கு ஆசானிடம் சென்று சமயப்பிரவேசம், கிறிஸ்தவர்களிலே அந்த ஞானஸ்தானம் என்று செய்வார்களோ, நம்முடைய குடும்பங்களிலே, தமிழ் குடும்பங்களில், சைவ குடும்பங்களில் இந்த மொட்டையடித்தல் என்று ஒன்று வச்சிருப்பாங்க. மாமன் மடியில் உட்கார்ந்து மொட்டையடிக்கிறது அப்படியெல்லாம் வரும்னு வச்சிங்களேன். அதுக்கு மொட்டையடித்தல் என்று பெயர் கிடையாது. மயிர்வினை மங்களம் என்று பெயர். உச்சியிலே சற்று முடியை விட்டுத்தான் நாம் மயிர்வினை செய்ய வேண்டும். அதை மங்களமாக செய்யணும். மொட்டையடித்தால் சன்னியாசிகள் மட்டுமே மொட்டையடிக்க வேண்டும். நான் வட இந்தியாக்காரர்களும் அதை ஓரளவுக்கு பின்பற்றுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே அது குறைந்து விட்டது. மொட்டையடிக்கிறது அது ஒரு கிண்டல் கேலிக்குரிய சடங்காகிவிட்டது. ஆனால் அப்படி அல்ல. ஓரளவு அறிவில் தெளிவு வந்த பிறகு சொல்வதை குழந்தை திருப்பி செய்யக்கூடிய அந்த 4 முதல் 5 வயதுக்குள் தக்க ஆச்சாரியாரிடத்தை அழைத்து சென்று எவ்வாறு கிறிஸ்துவத்தில் நம்முடைய ஞானஸ்தானமும் இஸ்லாத்தில் சுன்னத் என்ற சடங்கும் இருப்பது போல இங்கே நமக்கு சமயப்பிரவேசம் என்று ஒரு சடங்கு உண்டு. அந்த சடங்கிலே நமக்கு 5 கடமைகளை ஆசான் எளியனுக்கெல்லாம் போதித்தார் எங்கள் ஆடுரையா. அந்த 5 கடமைகளை தருவார்கள். அதில் முதல் கடமை, நாம் அதிகாலை எழுந்து நீராடி நம்முடைய கடமைகளை ஒரு 5:30 மணிக்குள் செய்துவிட்டு வீட்டில் உள்ள முதியவர்களுக்கும் இயலாமையில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் காலை கடன்களை முடிக்க உதவி செய்ய வேண்டும். இது முதல் கடமை, சைவர்களுக்குரிய முதல் கடமை. இரண்டாவது, நாம் நல்ல நூல்களை கற்று அவ்வழி வாழ்ந்து அறவழியிலே பொருளீட்ட வேண்டும். இது 2வது கடமை. 3வது கடமை, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தருதலும், கல்வி கற்க நினைப்பவர்களுக்கு இலவசமாக கல்வியை கற்றுத்தருதலும், அதே போல நோயாளிகளுக்கு ஆறுதலாக பேசுவதோடு அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்தலும் 3வது கடமையாக சைவம் பேசுகிறது. 4வது கடமை என்பது, நம்முடைய உலகிலே நம்மை சுற்றியுள்ள புல் பூண்டு எறும்பு நாய் பூனை மாடு இப்படி நம்மை சுற்றியுள்ள பிற உயிர்களுக்கு நம்மால் ஆன சிறு ஒரு தண்ணீர் ஊற்றுதலையாவது செய்ய வேண்டும், அல்லது சிறிது உணவாவது தர வேண்டும். இது சைவருடைய 4வது கடமை. 5வது கடமை ஒன்றுண்டு. அது என்னவெனில், நம்முடைய சமயத்திலே எங்கள் பகுதி இல்லாமல் அந்த வழக்கம் என்று இருக்கிறது. ஏன்னா காலையில் சிவன் கோயில் போயிட்டு சாயங்காலமாக சிவனை கும்பிட அப்போ தான் அருள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க. அதற்கு காரணம் என்ன என்று தேடிய பொழுது, இந்த 4 செயலை நாம் செய்தால் மாலை வரை வேறு வேலை ஆலயத்திற்கு செல்ல நேரம் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த 4 கடமைகளும் உங்கள் உழைப்பில் வந்த பொருளால் தான் செய்ய வேண்டுமே தவிர யாகசம் பற்றி செய்யக்கூடாது அப்படின்னு ஆசான் உபதேசம் பண்ணுவார். 5வது கடமை, மாலையில் ஆலயத்திற்கு சென்று இறைவனை அவருக்கு பிடித்த அர்ச்சனைகள் வேற்றாகி விண்ணாகியோ அரிய சடிமுடி போற்றியோ அல்லது கற்றொன்னும் கனியோ ஏதோ நமக்கு தெரிந்ததை இறைவனை முன் நின்று பாடி, இறைவா தாங்கள் எனக்கு அருளிய இந்த சைவத்தின் கடமைகளாகிய மூத்தோருக்கு உதவுதல், நல்ல நூல்களை கற்ற ஒளி நிற்றல், பிறர்க்கு உதவுதல், பிற உயிர்களுக்கு உதவுதல் என்ற 4 கடமைகளை சிறப்பாக திருவருளால் செய்தோம். நாளையும் இதை நெறிபெறாமல் செய்ய அருள் புரிக என்று மாலையில் சென்று இறைவனை வழிபட வேண்டும். இந்த 5 கடமைகள் சைவருக்குடைய கடமைகள். இந்த சைவ கடமைகள் தொடர்ந்து போதிக்கப்பட்டு மக்களிடத்தில் நிலைத்திருந்திருக்குமானால் இன்று சைவத்தை தவிர வேறு சமயமே இந்த உலகில் இருந்திருக்கவே இருக்காது. எப்படிப்பட்ட மனிதநேயமிக்க ஒரு ஒரு நெறியை இறைவன் நமக்கு அருளியிருக்கிறார் அல்லவா? அவ்வழியிலே இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை கண்டேன். நம்முடைய சார்ந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மதத்தினர், அது ஒரு மதத்தில் என்ன, கிறிஸ்துவர்கள் நோயாளிகளுக்கு ஆறுதல், நோயாக இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணி கிறிஸ்துவாக்கிடுவாங்க. அப்புறம் பசியோடு இருக்கவனுக்கு சோறு போட்டு மதம் மாற்றிடுவாங்க.
துணி கொடுத்து மதம் மாற்றிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சைவர்கள் எத்தனை பேர் செய்கிறோங்கிறதுக்கு சான்று கிடையாது. ஏன்னா பாவம் ஆடைதானம் பண்ணதோ, அடியார்களுக்கு ஆடைதானம் அன்னதானம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நம் சமயம் காக்க சேவை செய்பவர்கள் எத்தனை பேர் என்றால் யோசிக்க வேண்டியிருக்கிறதல்ல. ஆக இந்த சைவம் என்பது சமயம் கிடையாது, நன்னெறி. சைவ நன்னெறி தான் தலைத்தோங்க. எல்லாரும் பாடுறோம்ல, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் ஒழுகதன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மர நாமமே சூழ்க பாடிட்டு வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலைத்தோங்குகன்னு தான் நம்ம வாழ்த்துறோம். சைவ சமயம்தான் தலைத்தோங்குகன்னு அந்த பாடல்ல இல்லை. ஆக இங்கு இது ஒரு அகச்ச புறச்ச நமக்கு இருக்கிறது கிடைக்கிற சான்று. சைவம் என்பது நன்னெறி என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக இதை எடுத்துக்கொண்டோம். அவ்வழியிலே சைவம் என்பது சமயம் அல்ல, நன்னெறி. இதற்கு 5 கடமைகள் இருக்கின்றன. இதை மிக தெளிவாக ஓரளவு இயன்றவரை கூறியிருப்பதாக திருவள்ளுவர் நினைக்கின்றோம். அதே சமயத்திலே நம்முடைய திருநாவுக்கரசுடைய தேவார பாடல்களில் ஒரு பாடல், விரியதிர் ஞாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலவும் திரிதரு வாயும் அல்லர் செறி தீயும் அல்லர் தெளி நீரும் அல்லர் என பேசுவார். இங்கே சிவபெருமானாம் திருவாசகப் பெருமானுடைய அந்த வார்த்தையிலே பார்க்கும் பொழுது இன்னொரு வார்த்தை வரும் மிக சிறப்பாக. வேறு வேறொருவும் வேறு வேறு இயற்கையும் 100 இயல்பினதாகி உலகத்தை படைத்து காத்து கறந்து விளையாடும் சிவப்பரம்பொருள். அப்படிப்பட்ட சிவப்பரம்பொருளை இந்த திருமேனிதான் சிவத்திருமேனி என்று பிரித்து கூறி வேறு தெய்வம் திருமால், இயேசு, அல்லாஹ் இப்படி வேறு தெய்வங்கள் இருப்பதாக பலரும் போதித்து இந்த பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் சூழல் தான் இன்று உள்ளது. என்ன, திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து பொருள் பெறும் பதிகம் கோளறு பதிகம் பொன்பற்ற பதிகம் பாடினாலே நாம் ஏதோ சிவனருள் பெற்று சிவமாம் தன்மை அடைந்து விட்டதாக சுத்தமாயில் மாட்டிக்கொண்டு தன்னை குருவாகவும் தன்னை பெரிய சிவனடியாராகவும் காட்டுக்கொள்ளும் ஒரு விசித்திரமான பழக்கம் இன்றைய காலகட்டத்திலே பெருகி வருகிறது. ஆக இந்த தொன்மையான நமது சமயம் உலகம் முழுக்க நிறைந்திருந்த ஒரு சமயம், இது ஏன் இந்த நிலைக்கு ஆளாகியது? உண்மையில் சைவம் என்பது என்ன? இந்த சைவ நெறியை எப்படி நாம் உணர்வது? இதை எவ்வாறு எங்கு இந்த நூல்களில் கற்பது என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் புதிய தலைமுறை இளைஞர்கள், புதிய தலைமுறை சொக்கரை என்னடா டிவி பற்றி பேசுகிறேன்னு அன்பு கூர்ந்து, ஏன்னா நமக்கு புதிய தலைமுறைன்னா டிவி தான் தெரியுது, வேடிக்கையான கொடுமை. ஆக இந்த சைவ நன்னெறி இதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் என்று முதல் பதிவாக இந்த பதிவை எடுத்திருக்கிறோம். இதிலே எதுவும் என்னுடைய சொந்த கருத்து என்றால் கண்டிப்பாக கிடையாது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் வேதங்கள் முதற்கொண்டு என்ன உலகமுய்ய சைவ நன்னெறியை உபதேசித்த வேதனாகிய சிவபெருமானை பற்றி அவ்வழியிலே நாம் வாழ வழிகாட்டும் திருமுறை, வேதங்கள், ஆகமங்கள், அதை தாண்டி சாத்திர நூல்கள், நம்முடைய அருணகிரினாருடைய திருப்புகள் மற்றும் எந்தெந்த நூல்களில் அறுவகை சமயம் இருக்கிற எல்லா நூல்களையும் திருவருள் துணையோடு ஆய்ந்து அங்கெல்லாம் எவ்வாறு சைவ நன்னெறி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி என்ன அந்நன்னெறி நாம் வாழ்ந்து பிறவா நிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய நல்வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்வாக உண்மையான பொருள் உணர்ந்து அனைவரும் வாழ இந்த பதிவை திருவருள் துணையோடு மேற்கொள்கின்றோம்.